நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வந்தோமா நின்னோமா பேசாம இருந்தோமான்னு இருங்க. வாங்க பெரியமா, வாங்க பெரியப்பா. அதான் வந்துட்டோம் இல்ல. ஆமா, என் பொண்ணு வீட்ல இல்லாத நேரத்துல என் மாப்பிளைக்கு நீ சாப்பாடு பரிமாறினியாமே? மாமாக்கு பசிக்குதுன்னு சொன்னாரு, அதான் பரிமாற போனேன். உனக்கு மூத்தவ தானே வள்ளியம்ம. என் புருஷன் சாப்பிடாம இருக்கும்போது அவளும் தானே இந்த வீட்டுல இருந்தா. அவ பேசாம இருந்தால நீ ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு போன? நீங்க தான் சொல்லி விட்டீங்களா? ஆமா, என்ன இப்போ? அவளையே முறைக்கிற நீ பண்ணது தப்பு. என்னோட அருமை தெரியட்டும் தானே அவ சாப்பாடு போடாம இருந்திருக்கா. நீ ஏன் முந்திக்கிட்ட? என்னக்கா இது? பசிக்குதுன்னு உட்கார்ந்தவருக்கு சாப்பாடு பரிமாற போன. ஏன் என் புருஷன் சாப்பிட உட்கார்ந்தப்ப நீங்க பரிமாறினதே இல்லையா? எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசி வந்த உடனே ஆத்திரத்தை கிளப்பாத. பாவம் இவ அம்மா வாயில்லா பூச்சி. அவங்களுக்கு பிறந்திருக்காளே சரியான வாயாடியா. பாத்து பாத்து வெட்டுற வெட்ல கழுத்து சுலுக்கிக்க போகுது. ஏமா நீ எதுக்கு இப்படி போஸ்ட் கம்பம் மாதிரி நின்னுகிட்டு இருக்க? ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி குடுப்போமா, ஒரு வா காப்பி குடுப்போமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் குடுப்போமான்னு இல்லாம இப்படி நிக்கிறியேமா? ஏமா மாப்பிள்ளை எதுவும் குடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படிலாம் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்கு இப்படி நின்னுகிட்டு இருக்க? போய் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தானே. போ. முத்தழகி, உன் வீட்டுக்காரு வந்துட்டாரு. முத்தழகி வந்துட்டாரு. விட மாட்டேன். இவ்வளவு செருப்பு யாருதுல? அன்னைக்கு குடும்பத்தோட வந்துட்டாங்க போல இருக்குனே. நடு வாசல்ல இவ்வளவு திமுறா போடும் போது அண்ணி வகைறான்னு தெரியும். கல்யாணத்துல திருடிட்டு வந்த மாதிரி. வாங்க மாப்பிள்ள. ஏண்டி மாப்பிள்ள வந்திருக்கிறாரு, மரியாதை இல்லாம உட்காந்துட்டு இருக்க? அதான் நீங்க நிக்கிறீங்களே, நின்னா எனக்கு கால் கடுக்கும். ஏண்டா அன்னைக்கு அவ்வளோ வெறுப்பு விரைச்சிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. என்னடி ஒரு ரோஷம் அவ்வளோதானா? என் பொண்ணு ஒன்னும் ரோஷம் கெட்டு போய் வரல. ஏதோ கட்டின புருஷன் தனியா நின்று கஷ்டப்படுறாருன்னு வந்தா. பார்த்து ஊஞ்சல் உளுந்துருப்பு. இவ இல்லைன்னு யாருமே கஷ்டப்படலையே. ஏண்டா சோல, உனக்கு கஷ்டமா இருந்தது? மணியரசு உனக்கு இல்லண்ணே. அப்புறம் சோல உட்கார்ற. அதான் சோறு போட கூட ஆள் இல்லாம நீங்களே தனியா தட்டுல போட்டு சாப்பிட்டீங்களாமே. இதே என் பொண்ணு இருந்தா உங்களை இப்படி தனியா சாப்பிட விட்டுருப்பாளா? நானா ஒன்னும் உங்க பொண்ணை அனுப்பல, அவளாதான் கோச்சுக்கிட்டு போன. கேளுங்களேன். நீங்க நடந்துக்கிட்டு தான் அவளுக்கு பொறுக்கல, அதான் புறப்பட்டு வந்துட்டா. அத்தை, அவ என்ன காரியம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என் மக உங்க தங்கச்சிக்கு விடுதலை பத்திரம் எழுதி வச்சா, அதானே? அவ என்ன அவளுக்காகவா அப்படி ஒரு காரியத்தை பண்ணா?
காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி தானே ஏன் மக உங்க தங்கச்சி கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்திருக்கா. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த வீட்டு சொத்து நிலைச்சு இருக்கணும் தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. அதுக்காக நீங்க அவளை கை நீட்டி அடிப்பீங்களா, கழுத்து பிடிச்சு தள்ளுவீங்களா? என் மக எப்படி தெரியுமா வீடு வந்து சேர்ந்தா? உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அவ பட்ட கஷ்டம். இத பாருங்க மாப்பிள்ள, உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. குடும்ப சொத்தை மனசால தான் வாங்கணும். அதை கேஸ் போட்டு வாங்கணும்னு நினைச்சது உங்க தங்கச்சி பண்ண தப்பு. அப்படி தப்பெல்லாம் உங்க தங்கச்சி மேல இருக்கும்போது எப்படி என் மக மேல குத்தம் சொல்லுவீங்க? அதுக்காக எங்களுக்கும் எங்க தங்கச்சிக்கும் எங்க வீட்டுக்குள்ள உறவை அத்து உள்ளாமா இவ? அதை கேட்க மாட்டீங்களே? நீங்க அனுபவஸ்தர், உங்களுக்கே எல்லா நியாயமும் தெரியும். எந்த ஒரு காரியத்திலையும் அதனுடைய பலனை பார்க்கக்கூடாது, அதோட நோக்கத்தை தான் பார்க்கணும். அந்த வகையில என் பொண்ணு பண்ண காரியம் தப்பா இருந்தாலும் அதனுடைய நோக்கம் சரியானது தானே, அதையே நீங்க புரிஞ்சுக்கல. கூட பிறந்தவங்க மேல உள்ள பாசத்துல புருஷங்காரன் கொஞ்சம் சுதாரிப்பு இல்லாம இருக்கும்போது பொண்டாட்டி கொஞ்சம் சுதாரிப்பா தான் யோசிப்பா. அந்த நிலைமையில பார்க்கும்போது என் பொண்ணு பண்ணது நியாயம்தான். இனிமேலாவது சுதாரிப்பா இருக்க வழியை பாருங்க. ஆமாண்ணே, அண்ணினால தான் இன்னைக்கு நம்ம வீட்டு சொத்து நம்மகிட்ட இருக்கு. அவங்க இங்க இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை. அதானே உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் பண்ண கொடுமைய நாங்க எவ்வளவு நாளா சகிச்சிட்டு இருந்தோம், எப்படி இல்ல பொறுத்துட்டு இருந்தோம். ஆனா எங்க பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. குனிய கொட்டிட்டு இருந்தா அதெல்லாம் நாங்க தாங்கிக்கணுமா? வரம்பு மீறி போச்சுன்னா சுருக்கன்னு ஏதாவது பண்ணணும்னு யாருக்கா இருந்தாலும் தோணும். அதான் அக்கா பண்ணிருக்காங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவங்க பண்ணிருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு எங்க அண்ணி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்களை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டுருக்கலாம். ஏய், நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீ பேசாத, வாயை மூடு. ஊர் உலகத்துல யாருமே பண்ணாத தப்ப அவங்க பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க, என்ன வேற பேசாம இருக்க சொல்றீங்க? ஏய், இது எங்க குடும்ப விஷயம், இதுல தலையிடாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காத. ஆமாமா, உண்மையை சொன்னா இப்படியே ஏதாவது சொல்லி வாய் அடைச்சிருங்க. இங்க பாருங்க, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு சொல்றீங்களே. இந்த தாலியை நீங்க தான் எனக்கு கட்டியிருக்கீங்க, அது எல்லாரும் மறந்துட்டீங்க. இத்தனை நாள் இந்த வீட்டில் சிதம்பரம் ஆட்சி நடந்தது, கொஞ்ச நாளைக்கு மதுரை ஆட்சி நடக்கட்டும். இனிமே என் பொண்ணு சொன்னபடி கேட்டு நடந்துக்கோங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஓயிற வரைக்கும் எதையும் கண்டும் காணாம இருந்துக்கோங்க. நாங்களும் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அண்ணே, என் தங்கச்சியை என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்தா என்ன? கெடாது கெட்டு போங்க. ஏங்க, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்ட இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் அம்சமா அழகா பேசிருக்கீங்க. அப்புறம் என்ன நீ? அண்ணனே பட்டுப்படாம இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இனிமே நீங்க தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும். அவசரப்பட்டு நீங்க வீட்டை விட்டெல்லாம் போயிடாதீங்க நீ. தம்பி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் இவ மட்டும் இல்ல, நானும் அவரும் இந்த வீட்டுல தான் இருப்போம். தாராளமா இருங்க அத்தை. இவ்வளவு பெரிய வீட்டுல உங்களுக்கு இடம் இல்லையா? இதோ ஊஞ்சல் இருக்கு, உட்காருங்க, ஆடுங்க, உருளுங்க, படுங்க, என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, ஒரு வழியா புருஷனை ஓரம் கட்டி நீ நினைச்சத சாதிச்சிட்ட. நான் உன் பொண்ணுமா? என் தங்கம். அப்பப்ப என்ன பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் சொல்றத மட்டும் நீ பண்ணிக்கிட்டே வா. அதுக்கப்புறம் பாரு, உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அதுக்கு தானே உன்னை கூட்டு வந்திருக்கேன். நான் வந்துட்டேன் இல்ல, இனிமே நடக்கிறத பாரு.
இப்பவே ஆரம்பிக்கிறேன் பாரு. அப்பா, அடியே அமுதா, பஸ்ல வந்தது உடம்பெல்லாம் ஒரே அலுப்பா இருக்கு. குளிக்கிறதுக்கு வெந்நீர் போடு, வெந்நீர். தள்ளுமா படப்போகுது. என்ன மாப்பிள்ள இது? அந்த தண்ட தவசி உட்கார்ந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவரை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அவர் டோட்டலா வெளியே தூக்க வேண்டிய ஆளு இப்பதான் ஷிஃப்ட் பண்றீங்க. இது ஆரம்பம் தான், முடிவு இல்ல. முடிவு நான் சொல்றது நடக்க போகுது. அந்த ஆகும்னா கொலகார குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்றான், நம்ம குடும்பத்தை டீக்ரேட் பண்றான். அது மட்டும் இல்ல, அந்த பார்வையே ஒரு மாதிரி இருக்கு, சரியில்லை, சனீஸ்வரம் பரவ மாதிரி இருக்கு. அதை விடுங்க. உங்க ஒய்ஃப் வந்தாங்களா, கையெழுத்து போட்டாங்களா? இன்னும் வரல. வந்த உடனே கையெழுத்து போட சொல்லுவோம். வரமாட்டாங்க, சத்தியமா வரமாட்டாங்க. சின்ன மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா வரமாட்டாங்க நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? வருவாங்க மாமா. நீங்க பாட்டுல ஓட்ட பாடல நண்டு விட்டுமே நைட்டு வேலையை பாருங்க மாமா. 1000 ரூபாய் பந்தயம். சத்தியமா செல்லமாக்க வரமாட்டாங்க. பாக்குறியா? நான் பாண்ட் பேப்பர் எழுதி தரட்டுமா? வரமாட்டேன்றாங்க. வெட்டி திரும்ப உட்காந்து நிறைய வேலைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணோம். நான் வரேன். வரமாட்டாங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்கய்யா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன், அடம் முடிக்கிறாங்களா? சித்தமாக்கு சிவமாக்கு பழிக்கும் நான் சொன்னேன். எவன் கேட்கறான்? வாங்க செல்லமாக்கா, 100 ஆயுசு உங்களுக்கு. மாப்பிள்ளைக்கு வரமாட்டீங்கன்னு சொன்னாரு. நான் சத்தியம் பண்ணேன், எங்க அக்கா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு. நல்ல வேலையை வந்துட்டீங்க. மாப்பிள்ளை வெயிட் பண்றாரு, வரமாட்டீங்கன்னு. அண்ணி வராங்கன்னு நினைக்கிறேன், சத்தம் கேட்குது. வரட்டும். என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமே. கையெழுத்து போடு. கூட போறவங்க அண்ணன் தம்பிங்க கேட்டவுடனே வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, தாலி கட்டின புருஷன் கேட்டவுடனே அதை படிச்சு பார்க்கறது, எல்லாம் கலியுகம். அது ஒண்ணும் இல்லை மச்சான். இவளுக்கு அவங்க அண்ணன் மேல இருக்கிற அளவு கூட புருஷன் மேல நம்பிக்கை இல்லை. அதான் படிச்சு பார்க்கறேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? அவர் என் தங்கச்சி புருஷன். நான் உங்க பொண்டாட்டி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது முக்கியமா பேசணும்னா எந்த நாயும் உள்ள இருக்க கூடாது. நீ உட்காரு மச்சான். இல்லைங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் அவரு. அவர் இங்கதான் இருப்பாரு. கையெழுத்து போடு. இதுல எப்படிங்க கையெழுத்து போட முடியும்? அப்பவே சொன்னல இவங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட மாட்டாங்கன்னு. அறிவு கெட்டத்தனமா பேசாதீங்க தம்பி. இந்த ஹோட்டல்ல எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன உரிமை இருக்குன்னு என்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்க? இந்த ஹோட்டல் லைசன்ஸ், கணக்கு வழக்கு எல்லாமே என் அப்பா பேர்ல இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு முதலாளி ஸ்தானத்துல இருக்கிறவர் என் அப்பா. ஹோட்டல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அவர் தான் முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட கையெழுத்து கேக்குறீங்களே. நான் கையெழுத்து போட்டு இது வச்சுக்கிட்டு என்ன நாக்கு வலிக்கிறதுக்கா? உன் குடும்பத்தோட உறவே வேணும்னு தலைமுழுகினதுக்கு அப்புறம் நான் தூக்கி நிறுத்தின இந்த ஹோட்டலை உன் அப்பன் பேர்லயே விட்டு வைக்கிறதுக்கு நான் கேட பைய கிடையாது. 12 வருஷமா நாம தான் இந்த ஹோட்டலை கஷ்டப்பட்டு உருவாக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப என் அண்ணன் தம்பி என்னை வெட்டி விட்டாலும் என் அப்பாவுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் கேட்காமல இந்த ஹோட்டலை நமக்கு தான் கொடுப்பாரு. என் அப்பா ஜெயில இருந்து வரட்டும், நான் அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. இப்ப போய் கேட்டு வா, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். மனுஷன்னா சுய புத்தி இருக்கணும். சும்மா கீ கொடுத்த பொம்மை மாதிரி ஆடக்கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா சாகர வரைக்கும் கூட இருக்கிறது நான் தான், பொண்டாட்டி. அது மனசுல வச்சு பேசுங்க. பாருங்க மாப்பிள்ள, அவங்க சூசகமா சொல்லிட்டு போறது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அவங்க பொம்மைன்னு சொன்னது உங்களை, கீன்னு சொன்னது என்ன. விஷச்செடின்னு தெரிஞ்ச பிறகு வேர்ல இருக்கும் போதே கிள்ளிடணும், இல்லை நம்ம எல்லாரையும் கொண்டுடும் மாப்பிள்ள. அவளுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கணும் காட்டுறேன். அவளை இந்த ஹோட்டலுக்கே வரவிடாம பண்ணி
இந்த வடமலை யாருன்னு காட்டுறேன். நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க, சீக்கிரமா பண்ணுங்க. அதான் உங்க தங்கச்சி களவாணிக்கும் எனக்கும் சேஃப்டி. சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன், பார்த்து செய்யுங்க. சின்ன மாப்பிள்ள வா, 2 ஆணி ரவா தோசை சூட உள்ள இருக்கும், அப்பதான் அடுத்த ஐடியா உதவியமாகும். வாங்க வாங்க. இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்திரம்னு மேல்முறையீடு பண்ணிருந்தேன். இது வரைக்கும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? நடவடிக்கை எடுக்காம இல்ல, எந்த வாட்சை வச்சு உங்க அப்பாவை இந்த கொலைகேஸ்ல சம்மந்தப்படுத்தினாங்களோ அதே வாட்சையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வச்சு உங்க அப்பா இந்த கொலையை செய்யலன்னு நாம ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப ஏன் இந்த கேஸ் இன்னும் சிபிசிஐடிக்கு போகல? அதுக்கு காரணம் இருக்குமா? இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் சரியான விளக்கம் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் முக்கியமான காரணம். இப்ப அவர் விளக்கம் கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்துட்டாரு. ஆனா அவர் கொடுத்த விளக்கம் யாருக்குமே திருப்தியா இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோ இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போயிடும். அப்படி இந்த கேஸ் அவங்க கைக்கு போச்சுன்னா என்ன நடந்ததுங்கிறது கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க அப்பா நிரபராதின்னு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். அதுக்காக தான் சார் நான் காத்துட்டு இருக்கேன். என் அப்பா குற்றவாளி இல்லைன்னு ஜெயில இருந்து வெளியே வந்துட்டா என் குடும்பத்துல நடந்துட்டு இருக்கிற பல பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நாளுக்கு நாள் நம்ம பக்கம் தான் கேஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்கும். அம்மா, உங்க வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். சீக்கிரமே கிளியர் ஆயிடும். போயிட்டு வாங்க. என்ன ஆவுடையப்பன் கேஸ் சிபிசிஐடிக்கு போயிடுச்சா? எப்படிமா போச்சு? அதான் ஆவுடையப்பன் தான் கொலை பண்ணான்னு கன்ஃபார்ம் ஆகி அவருடைய கேஸ்ல அவருக்கு பெயில கூட கேன்சல் பண்ணிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது சிபிசிஐடி எப்படி இந்த கேஸ் எடுத்தாங்க? அண்ணா, கேஸை ஒரு சைடுல விசாரிக்கிறாங்க. அதான் இந்த கேஸை சிபிசிஐடி கிட்ட கொடுக்க சொல்லி செல்லம்மா கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த மனுவை கோர்ட் கன்சிடர் பண்ணி இப்போ கேஸை சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தம்பி, சிபிசிஐடிக்கு கேஸ் போச்சுன்னா நோண்டி நுங்கு எடுத்துருவாங்களாண்டா. இந்த செல்லம்மாவுக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை? அண்ணா, செத்தது அவங்க அத்தை, கொலைப்பழி விழுந்தது அவங்க அப்பா மேல. செல்லம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாளா? ஆமா, கேஸ் சிபிசிஐடி கிட்ட போயிடுச்சுன்னு உடனே உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது? ஏன் டென்ஷன் ஆகுற? இல்லையே, நான் ஒன்னும் டென்ஷன் ஆகலையே. ஹார்ட் பீட் கண்ணாபண்ண அடிக்குது. இல்லடா தம்பி, இப்பலாம் இந்த மாதிரி கிரைம் மேட்டரை கேட்டாவே ஹார்ட் பீட் தன்னாலே ரைஸ் ஆயிடுது. அவ்வளவுதான். ஒருத்தன் கிட்ட பதட்டம் இருந்தா அவன் ஏதோ தப்பு செஞ்சிருக்கான்னு அர்த்தம். நான் எந்த தப்பும் பண்ணல, வீணா என்ன சந்தேகப்படாத. இந்த கொலையை நீ செஞ்சியா இல்லையாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கொலையில உனக்கும் சம்பந்தம் இருக்கு. எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்ன நீ முழுசா நம்பு. அது நீ என்ன பார்த்து சொல்லு. எங்க பார்த்து சொன்ன விஷயம் ஒண்ணுதானே. அண்ணா, உனக்குள்ள ஏதோ ஒரு கில்ட் இருக்கு. அதான் நீ என்ன முகத்துக்கு முகம் கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேச மாட்டேங்கிற. இந்த கொலையை நான் செய்யல. இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. முகத்துக்கு முகம் கண்ணுக்கு கண்ணு நேரா பார்த்து சொல்லிட்டேன். இப்பவாது என்ன நம்புறியா? உன் தம்பி என்கிட்ட நீ எதையோ சொல்லி சமாளிச்சிட்ட. ஆனா சிபிஐ ஆஃபீஸர் விசாரிக்கும் போது உன்னால தப்பிக்க முடியாது. என்ன அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா நீ மாட்டுவ. ஏன் நான் மாட்டுவேன்? ஆவடையப்பன் தாழையம்மா வரையும் போது அந்த ஸ்பாட்ல நீ தான் இருந்திருக்க. அது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும், போலீஸுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல ஜோசியரை மட்டும் தான் எவிடன்ஸா சேர்த்திருக்காங்க, என்ன இல்ல. போலீஸ் உன்னை சரியா விசாரிக்காம விட்டுருச்சு. ஆனா இதே சிபிசிஐடி கிட்ட போச்சுன்னா கண்டிப்பா நீ மாட்டுவேன். நான் ஏன் மாட்டுவேன்? நான் அதெல்லாம் மாட்ட மாட்டேன். அதான், அதுதான் சிபிசிஐடி. உண்மையை அதல பாதாளத்துல புதைச்சு வச்சிருந்தாலும் அவங்க அதை தோண்டி துருவி எடுத்துருவாங்க. அதுவும் இந்த கேஸ் வெங்கடேஸ்வர ராவ் அலைஸ் பெத்தராயுடு சிபிசிஐடி கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க. அவருக்கு டிபார்ட்மெண்ட்ல என்ன பேரு தெரியுமா? தேர்ட் ஐ, மூன்றாவது கண். அவர் கண்ணுக்கு தப்பின விஷயம் எதுவுமே கிடையாது.
அவர் மட்டும் இந்த கேஸ்ல இறங்கினாருன்னா எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளி யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு. அண்ணே, குற்றவாளியை அவங்க தரப்புல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளா போய் சரண் அடைஞ்சிட்டோம்னா அட்லீஸ்ட் தண்டனையாவது கம்மியாகும். இங்க பார், உன் தம்பிக்கிட்ட எதையும் மறைக்காத. நீ ஏதாவது தப்பு பண்ணிருந்தீன்னா என்கிட்ட சொல்லு. தண்டனை எதுவும் கிடைக்காம என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. உன் தலையெழுத்து என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், பார்த்துக்கினேன். அது அது வந்து டேய் தம்பி, இந்த கேஸ் நம்ம கிட்ட வரதுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சாகணுமே. என்ன பண்ணலாம்? எங்க அத்தை எங்க அப்பா கொலை பண்ணல. யாரு யாரவன்? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, பாட்டி சித்தப்பா சித்தி இந்த ரத்னா. தேங்க்யூ சித்தி. Happy birthday. தேங்க்யூ சித்தப்பா. கண்ணு, இந்த வைர நெக்லஸ். தேங்க்ஸ் பாட்டி. என் தங்கம். ரத்னாவுக்கு இது எத்தனாவது பிறந்த நாள்? 14th பர்த்டே தாத்தா. அடே அப்பா, நேத்தி தான் ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள 14 வயசு ஆயிடுச்சு. பின்ன வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. ஏ ஆத்தா, உங்க அப்பா கொண்டு போய் குடு. சரி பாட்டி. அப்பா, கேக். ஓ, many happy returns of the day. இந்தா. அக்கா, வேம்புலி அம்மன் கோவில்ல அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, எத்தனை மணிக்கு போறீங்க? 10 மணிக்கு போகணுமா வள்ளி? டேய் சோல, கார் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லு. நான் சைட்டுக்கு கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள, குழந்தைக்கு பிறந்த நாள் அதுவுமா கோயில் அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு. நீங்க பாட்டுக்கு சைட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு பொண்டாட்டி புள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் வாங்க. ஆமா,
என் கூட வெளியே கிளம்புறதுக்கு அவர் வெக்கப்படுறாரு. சரி, அவரையாவது புள்ளைய கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. நான் வீட்லயே இருந்துட்டேன். என்னக்கா இது? நீங்க 2 பேரும் சேர்ந்து போனா தானே ரத்னா சந்தோஷப்படுவா. உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை விட்டுட்டு புள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏமல்லி, இவ்வளவு தூரம் சொல்றியே, கேட்டுக்கிறாரா பத்தியா? அப்பா ப்ளீஸ் பா, எனக்காக வாங்கப்பா. வா போலாம். அம்மா வா. அக்கா ஒரு நிமிஷம் இந்தாங்க. மணி அரசு, அப்பா கேஸ் விஷயமா வக்கீல்கிட்ட நான் ஆமா, இப்போ உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? என்ன சொல்லு? இல்ல, பிறந்த நாளுக்காக நிறைய ஸ்வீட் செஞ்சிருக்கோம். அதை ஜெயில கொண்டு போய் மாமா கிட்ட கொடுத்துட்டு வரீங்களா? ஏண்டி, எங்க அப்பா ஜெயிலுக்கு போனதே உன்னால, இப்ப ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறியா? அதானே. அப்படி இல்ல, மாமாக்கு ஸ்வீட் பிடிக்குமேங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். நல்ல எண்ணமா? அதான் உன் குடும்பத்துல யாருக்குமே இல்லையே. அதானே. ஏங்க, சீக்கிரமா கிளம்பி போய் கறி மீன்லாம் வாங்கிட்டு வாங்க, எல்லாருக்கும் சமைக்கணும். சரிம்மா. षडाननं धारुणं नृपहरो रत्नं भावजेद कुक्कुटध्वजं सर्वाभीष्टप्रसादबलसिद्धिरस्तु महातैश्वर्यापि. யாருக்கு அர்ச்சனை பண்ணணும்? கோத்திரம் சொல்லுங்க, பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. ரத்னா, மக நட்சத்திரம் சிம்ம ராசி. தொட்டுங்க. சரி. மகாநட்சத்திரே சிம்மராசோ ஜாதாயாः ரத்னாநாம்யாः சகுடும்பானாं ஷமஸ்ரீ வீர்யவஜயாத்ராரோக்யைஸ்வர்யானாபிவட்யகாம்யாரித்யர்த்தம் गणगणगवस्वागणारित्यर्थमारोग्यगात्रवज्रशरीराभिवृद्ध्यर्थम् ओम साक्षो शरवणपवाद्रमाभं षण्मुखाद्रमाभं बालनेत्रसुधाद्रमाभं महावल्लीदेवसेनाम्बिका समेत सुब्रह्मण्याद्रमाः ओम कार्तिकेयाच विद्महे शक्तिकस्ताच धीमहि तन्नः स्कन्दप्रचोदयात् महावल्लीदेवसेनाम्बिका समेत सुब्रह्मण्याय नमः कर्पूरनीराञ्जनदीपं समर्पयामि. கற்பூரம் தொட்டுங்க. ரத்னா, இது எப்படி? என்னம்மா? எங்க ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு. குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாங்களே. நீ போய் குடி. நீ வாமா வா. அப்பா, நான் கோவிலை சுத்தி பார்த்துட்டு வரேன்ப்பா.
நல்லா இருக்கீங்களா அத்தை? எப்படி இருக்க? நீ எங்க இங்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே அத்தை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த பரவாயில்ல அத்தை. வச்சுக்கமா. தேங்க்ஸ் அத்தை. யார் கூட வந்த? அப்பா அம்மா கூட தான் வந்தேன் அத்தை. அப்பா அங்கதான் இருக்காரு, வாங்க. இல்ல, நான் வரலம்மா. உன்னை தேட போறாங்க, நீ போ. அத்தை, நீங்க வேணா பாருங்களேன், என்னோட அடுத்த பிறந்த நாளைக்குள்ள நீங்களும் அப்பாவும் ஒன்னா சேரதான் போறீங்க. நடக்காததுக்கு ஆசைப்பட்டா கடவுளுக்கு பிடிக்காது. நீ போயிட்டு வாமா, போ. அப்பா, என்னம்மா? நான் அத்தையை பார்த்தேன்ப்பா. செல்லுமாவே? ஆமாப்பா. எங்க? அங்க நவகிரகத்தை சுத்திட்டு இருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணி இந்த 100 ரூபாயை கூட கொடுத்தாங்கப்பா. அம்மா வந்தா இதெல்லாம் சொல்லாது, சரியா? சரிப்பா. ஏதுடி 100 ரூபாய் அப்பா கொடுத்தாரா? அப்பா இல்லம்மா, அத்தை. எந்த அத்தை? செல்லம்மா. செல்லம்மா அத்தம்மா. செல்லம்மாவா? வந்திருக்காளா அவ கோயிலுக்கு? அப்பா கூட பேசிட்டு இருக்காங்கம்மா. எங்கடி அப்பா? அவ்வளவு சீக்கிரத்துல என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? ஆனா என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுமா. செல்லம்மா, இந்த கோவில்ல வச்சு சொல்றேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அந்த நவகிரகத்துக்கிட்டம்மா. செல்லம்மா, அன்னைக்கு நீ ஆத்திரத்துல வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். அதை முத்தழகு பயன்படுத்தி எனக்கே தெரியாம அதை விடுதலை பத்திரமா மாத்தி உனக்கு எனக்கும் இவ்வளவு பிரச்சனை வரத்துக்கு காரணமாயிட்டான். ஆனா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீ தப்பா நினைச்சிட்ட. நீ கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருமா. இந்த அண்ணன் உனக்கு எதிராக துரோகம் பண்ணுவானா? எத்தனையோ பிரச்சனைகளை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டவே. நீ தயவு செய்து என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெறுத்துடாத. கூட பிறந்தவ மனசுல வெறுப்பை தங்க வச்சுட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாதுமா. தயவு செய்து என்கிட்ட பேசுமா. தயவு செய்து என்கிட்ட பேசு. அவ்வளவு ஆவேசத்தோட நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வரக்கூடாதுன்னு நம்ம வீட்டு வாசப்படியில நின்னு சொல்லிட்டு போயிருக்கா. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம நீங்களே வலிய போய் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்களே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? கோவிலாச்சேன்னு பாக்குறேன். வாங்க.
எப்படிப்பா இருக்கீங்க? ஏன்டா இப்படி பண்ணீங்க? கண்ணு மண்ணு தெரியாம உங்க எல்லாருக்கிட்டையும் பாசத்தை காட்டினதை தவிர செல்லம்மா வேற என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு போய் ஏன்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? செல்லம்மா உங்களை பார்க்க வந்தாளாப்பா? வந்தாடா. என் பொண்ணு பாவம் மனசுல வேதனையோட வந்தா. என்ன பார்த்து ஏன்பா என்ன பெத்தேங்கன்னு கேட்டா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி அவ கேக்குற மாதிரி பண்ணிட்டேங்களே. செல்லம்மா உங்களை முன்னாடி வந்து பார்த்ததுனால அவ பக்கம் நியாயம் உங்களுக்கு தெரியுது. இதே நாங்க முன்னாடி வந்து பார்த்திருந்தா எங்க நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்பா. என்னடா வெங்காய நியாயம் வேற? நம்ம வீட்டுல பிறந்த ஒரே பொம்பளை புள்ளடாவோ, அவளை போய் கண்கலக்க வச்சுட்டீங்களடா, மனச பேதலைக்க வச்சுட்டீங்களடா. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம என்னமோ நீங்க நடந்ததெல்லாம் நியாயமா பேசுறீங்க. ஏடா உங்களுக்கெல்லாம் பாசம் அத்து போச்சாடா? நாங்க நியாயமா தான் நடந்துக்கிட்டோம். அக்கா தான் என் பொண்ணு செல்லம்மாவை பத்தி ஏதாச்சும் தப்பா பேச நாக்கு எடுத்து வச்சு அறுத்துருவேன். ஒண்ணே கண்ணே கண்ணனு கூட ஒருத்தி போறது இருக்கா? அவளை வச்சு தாங்க துப்பில்ல. அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பணம் காசை பெருசா நினைச்சுக்கிட்டு விடுதலை பத்திரம் தயார் பண்ணிட்டீங்களா? ஆதங்கத்தை கொட்ட வந்தவகிட்ட திண்டுக்கு முண்டா பேசிருக்கீங்க. அறிவு இருக்கடா உங்களுக்கெல்லாம்? சும்மா எங்களையும் தப்பு சொல்லாதீங்கப்பா. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. போதண்டா, நீங்க பேசி கிழிச்சதெல்லாம் போதும். எங்களையும் பேச விடுங்கப்பா. நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்புறம் முடிவுக்கு வாங்க. ஏண்டா நான் சம்பாதிச்ச சொத்தை என் பொண்ணு செல்லம்மாவை கொடுக்க கூடாதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணுவீங்களா? அப்படி தீர்மானம் பண்ண நீங்க யாரா? அவளுக்கு தான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கமே, இன்னும் என்ன கொடுக்கணும்? கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்கறத யாருக்கும் தெரியக்கூடாது, கொடுத்தத நாமளும் ஞாபகத்துல வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறவன்னா எனக்கு போய் புள்ளையா பிறந்திருக்கீங்களே. அப்பா உங்க காலம் வேற எங்க காலம் வேற. புருஷ பேச்ச கேட்டு சொத்துல பங்கு வேணும்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா. அவகிட்ட எப்படி பெருந்தன்மை நடந்துக்க முடியும்? என்ன நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பேன்ல. அதை விட்டுட்டு என் பொண்ணுக்கு நீங்க யார விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கறதுக்கு? அப்பா அந்த நிலைமைக்கு அவ எங்களை கொண்டு வந்துட்டாப்பா. அதுக்காக கூட பிறந்தவளே இல்லைம்பேங்களாடா? ஒரே அடி அவளை ஒதுக்கி விடுறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? அவளுக்கு நான் காட்டின பாசத்தை தானடா உங்களுக்கும் கொட்டி வளர்த்தேன். ஏண்டா அவளுக்கு இருக்கிற பெருந்தன்மை உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு? தாய் இல்லாம வளர்த்த ஒரு பொம்பளை புள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்க. ஆனா ஆம்பளை புள்ளைங்க உங்களை ஒழுங்கா வளர்த்த தவறிட்டா. அந்த கொடுமைக்கு தானா இப்படி கூட பிறந்தவளுக்கே துரோகத்தை பண்ணிட்டு நிக்கிறீங்க? நீங்க பண்ண துரோகத்துக்கு அனுபவிப்பீங்கடா. உங்களை பெத்த பாவத்துக்கு இனிமே உங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னைக்கு என் பொண்ணு மனச நோகடிச்சீங்களோ அன்னைக்கே என்னையும் கொண்டுட்டீங்கடா. அப்பா என்ன சொல்றீங்கப்பா? இனி உங்களுக்கு நான் அப்பா இல்ல. செல்லம்மாவே நம்ம வீட்டுல பிறக்கலடா அத்து விட்டீங்கல்ல. இனிமே நீங்க 3 பேரை எனக்கு பிறக்கலன்னு நான் அத்து விடுறான்டா. இனிமே எனக்கு பிறந்தது ஒரு புள்ளதான், அது என் செல்லம்மா மட்டும்தான்டா. நாளைக்கு நான் செத்தா கூட எனக்கு கொல்லி போட அவதான்டா வரணும். ஆம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தன் கூட அங்க வந்து நிக்க கூடாது.
ஏப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அந்த அளவுக்கு அக்கா அப்பாவை குழப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா நீங்க அவ பேச்சு கேட்டுட்டு ரொம்ப பேசுறீங்க. நான் அண்ணனை வர சொல்றேன். ஏவன பார்க்க வர வேண்டாம்டா. வீட்டுக்கே மூத்தவனா இருந்துகிட்டு உங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் பண்ணிட்டான்ல, அப்பவே அவன் மேல இருந்த மரியாதை எல்லாம் போச்சுறான். இனிமேல் ஜென்மத்துக்கு உங்க யார் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். அவன் என்ன பார்க்க வந்தாலும் நான் அவனை பார்க்கறதா இல்ல. போய் சொல்லுங்கடா அவங்கிட்ட. நீங்க பேசலப்பா, அவன் உங்களை பேச வச்சிருக்கா. பரவாயில்லப்பா, இன்னைக்காவது ஒரு நாள் எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க, அப்ப புரியும். இன்னும் என்னடா புரிய வேண்டியிருக்கு? எப்ப பணம் காசுக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்தவளையே அறுத்து விட்டீங்களோ அப்பவே உங்களை பத்தி எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. எனக்கு யாருமே வேண்டாம். ஏம்மா முத்தழகி, கோயிலுக்கு போனியா? சாமியை பாத்தியா? தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? என்னத்த தரிசனம் பண்றது? அவளுக்கு இருக்கிற வைராகியம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லையே. யாருக்குக்கா? தோ இவரோட தங்கச்சிக்குதான். கோவிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாம அவகிட்ட வலிய போய் பேசிட்டு இருந்தாரு. அவ இவரை சட்டையே பண்ணல. இவர் பாட்டுல பேச விட்டுட்டு அவ போயிட்டே இருந்தா. அவ இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்காம இவர் மட்டும் நின்னு தனியா புலம்பிட்டு இருந்தார். பொண்ணு பிறந்த நாளும் அதுவுமா கோவிலுக்கு போய் இந்த அளவுக்கு மானக்கேட போச்சு. என்ன மாமா, கோவிலுக்கு போனமா சாமி கும்பிட்டமான்னு இல்லாம அவகிட்ட என்ன உங்களுக்கு பேச்சு வேண்டி கிடக்கு? தங்கச்சியை பார்த்த உடனே பாசம் பொங்கிட்டு வந்துருச்சு. நடு வாசல்ல நின்னு இந்த குடும்பமே நாசமா போகணும்னு சாபம் விட்டுட்டு போனா அப்புறம் என்ன தேவைக்கு அவகிட்ட பேசணும்? அதானே. சரி விடுங்க, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இப்ப அத பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? கோவில்ல அவமானப்பட்டது என் புருஷன். அந்த இடத்துல என் மனசு என்ன பாடுபட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். சும்மா பேசிட்டு இருக்காத. சரி சரி, நடந்தே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இதே பேசிக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை மனசு சங்கடப்படுறாரு. இதோட எல்லாரும் பேச விடுங்க. அண்ணே, நானும் மணியரசும் அப்பாவை போய் ஜெயிலில் பார்த்தோம். நாங்க போறதுக்கு முன்னாடியே செல்லம்மா போய் பார்த்து 1க்கு 2 சொல்லி வச்சிருக்கா. அப்பா நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காருண்ணே. செல்லம்மா மட்டும்தான் என் பொண்ணு, நீங்க யாருமே என் பசங்க இல்லைன்ற மாதிரி பேசுறாருண்ணே. பகச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாமா வச்சுதானே காரியம் சாதிக்க முடியும். அதனாலதான் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மாமா உங்களை வெறுக்கிற மாதிரி பண்ணிருக்கா. இப்பவாவது உங்க தங்கச்சி யோகிதை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்பா எங்களை விட உங்க மேலதான் ரொம்ப கோவமா இருக்காருன்னு. உங்களை அவர் மூஞ்சிலும் முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு. அக்காவால நமக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற உறவும் கூட அருந்துரும் நினைக்கிறேன்னு. இந்த குடும்பத்தோட உறவு இருந்த போதே அவன் நம்மளை பத்தி நினைச்சு பார்த்தது இல்ல. மொத்தமா உறவே வேணான்னு உதறிட்டு போயிட்டா. இனிமேவா நம்மளை பத்தி நினைச்சு பார்க்க போறா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.